ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு அந்த ட்ரெயினுக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்ச ட்ரெயின் வந்து ஊருக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது பள்ளிக்கூடம், எல்லாரும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு மாடு வந்துச்சு. பசங்களா சீக்கிரம் எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. இனிமேலுங்க இருக்காதீங்க. உங்க ஊரை நோக்கி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. நான் வர வழியில பார்த்தேன். அந்த ட்ரெயின் எங்க கால்களை எல்லாம் உடைச்சிருச்சு. பாருங்க, சீக்கிரம் இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. ஐயோ ஐயோ லட்சுமிக்கு ஒண்ணுமோ ஆயிடுச்சு. இங்க வந்து பாருங்க, கால் உடைஞ்சிருக்கு. ஐயோ ஐயோ, நிச்சயமா அந்த ட்ரெயின் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கேப்பறா பேய் பிடிக்கும். எனக்கு என்னமோ நம்புற மாதிரியே தெரியல. திடீர்னு அந்த மாடு மறுபடியும் பேசுச்சு. பசங்களா நான் சொல்றது வந்து சீக்கிரம் இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்னு விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த மாடே வந்து சொல்லிருக்கனா நிச்சயமா அது பேய் ட்ரெயினா கூட இருக்கலாம். நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு டக்குன்னு எல்லாரும் காலி பண்ணுங்க. இருங்க, சொல்றது உண்மையா இல்லையா நான் கண்டுபிடிக்க தெரியும். இந்த மாடு கால் மேல எந்த டயர் ஏறிக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இருங்க. அப்பதான் அந்த காதி டயர் ஆச்சோட பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்றது உண்மைதான். இது மேல ஏறி இருக்குது இந்த ரயிலோட ட்ரெயின் தான். ட்ரெயின் சக்கரம் தான் இது மேல ஏறி இருக்கு. அப்ப இது சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஊர் பக்கத்துல தான் ரயிலே இல்லையே. டேய் காந்தி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணு செயல்படாமே கிடக்குது இல்ல? அப்பதான் இன்னொரு மாடு வந்துச்சு. பசங்களா அந்த யாருக்கும் மயில் வருஷத்துல இருந்துதான் அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. சீக்கிரம் போக. அப்பதான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட சேர்ந்து ட்ரெயின் என்ன பிளான் போட்டுட்டு இருக்குங்கிறது குட்டி கருப்பசாமி சொன்னாரு. ட்ரெயினே நான் சொல்ற மாதிரி செஞ்சு நான் தான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன். சரிங்க ஸ்டேஷன் மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உடனடியா போய் இங்க இருக்க ரயில் பெட்டி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொன்னோன்னு இந்த ட்ரெயின் தாறுமாறா திரும்புது. அங்க இருக்கிற எல்லா ரயில் பெட்டியும் அடிச்சு நொறுக்குது. மறுபுறம் அந்த ட்ரெயின் ஊரை தாக்குறதுக்காக தயாரா நிக்குது. அந்த ரெண்டு ட்ரெயின்களும் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கருப்பசாமி கோயில் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. வா, நம்ம அந்த ஊரை தான் தாக்கணும். இந்த கோயிலை தாண்டி போய் தான் தாக்கணும். சீக்கிரம் வா, போய் அந்த ஊரை அழிச்சிட்டு வருவோம். அந்த ட்ரெயின் ரெண்டும் கடும் கோபத்துல ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஊரை நோக்கி வந்தவனே அந்த ஊருக்கு இருக்கிற எல்லா மக்களையும் அடிச்சு நொறுக்குது. ரொம்ப வலிக்குது, எடுக்கவே முடியல. தலையில தொங்கு, தலையில சுத்துது. யாராவது எடுத்து விடுங்கப்பா ப்ளீஸ். எல்லாம் கேட்டு சங்கிலி கருப்பு வேகமா வந்தாரு. என்னது, ட்ரெயினுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ, இந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படியாவது காப்பாத்தணுமே. என் ஊரே அழிஞ்சிருச்சே. யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். சங்கிலி கருப்பு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த ட்ரெயின் அப்படியே நிமித்தி போட்டாரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் காப்பாத்த ட்ரை பண்ணாரு. எப்படியாவது பாதி பேர்த்த காப்பாத்திட்டோம். இன்னும் ட்ரெயின் கடியில நிறைய பேர் சிக்கிருக்காங்க நினைக்கிறேன். அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்புறம் தெரிஞ்சிச்சு இங்க இருந்த பாதி குழந்தைகளுக்கு மேல இறந்துட்டாங்கன்னு. ஐயோ, இத்தனை குழந்தைகளை பறி கொடுத்துட்டு இவங்களை எல்லாம் எப்படியாவது காப்பாத்தணும். இவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி ஏதாவது இருக்கா? ஒரே பூஜை. ட்ரெயினே, உன்னாலதான் இத்தனை இதுக்கு காரணம். எதுக்காக இப்படி வந்து எல்லாத்தையும் அடிச்ச? ஒழுங்க மரியாதை உண்மையா சொல்லு. இல்ல நான் என் சக்தியை வச்சு உன்னை ரெண்டா பொழந்துருவேன். அப்பதான் அந்த ட்ரெயின் உண்மையை சொல்லிச்சு. சங்கிலி கருப்பு சாமி, நாங்க கோவப்படல. நாங்க கோவப்பட்டது முதல் காரணம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மேல பூஜை எல்லாம் பண்ணாங்க. அதனால எங்க ட்ரெயின் இனமே பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த பூஜை காரணம் கருப்புசாமி தான். அதனால இன்னைக்கு ஒன்னு என்ன பண்றேன் பாரு. இந்த மந்திர நூலை போட்டு உன்னை கட்டுப்படுத்துறேன் பாரு அப்படின்னு அந்த மந்திர நூல் எடுத்து அந்த ட்ரெயின் மேல போட கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாரு. வேண்டாம் கருப்புசாமி, வேண்டாம், விட்டுடு. என்னால முடியல, என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. ஒரு வழியா அந்த மந்திர நூலை போட்டு இந்த ட்ரெயினை கட்டுப்படுத்திட்டாரு. ஒழுங்கா எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. வெளியே வா. வர முடியாது கருப்பசாமி, வர முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கடா. உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி கருப்பசாமி போய் அந்த நெத்தியில தலைய வச்சு மந்திரத்தை ஓத ஆரம்பிச்சாரு. தலை உடல் மட்டும் வந்து அந்த தலையோட சேர்ந்துருச்சு. கடும் கோபத்தில் இருந்த நாங்க வழக்கம் போல மீட்டாண்டி வழியா வந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன். அந்த 2 பேரா? யார் அது சொல்லு. அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரெயினை நிப்பாட்டி அந்த பச்சை காட்டேரி ஏறிக்குச்சு. இந்த பச்சை காட்டேரி ட்ரெயின் நிற்கும் போது ட்ரெயின் டயர்ல அதோட சக்தி ஏறி விட்டுச்சு.
பூசாரி அந்த ட்ரெயினுக்கு என் சக்தியை ஏவி விட்டு இந்த கோயிலுக்கு தான் வர சொல்லியிருந்தேன். இந்நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க வந்துருச்சு. பச்சை காட்டேரி இந்த ட்ரெயினோட நித்திய தீபத்தை அடக்கணும். சீக்கிரம் அது போய் அதோட செயின் எல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த பிரேக்கை நிப்பாட்டுங்க. அந்த பச்சை காட்டேரி போய் இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற பிரேக் எல்லாம் நிப்பாட்டி அதோட நித்திய தீபத்தை அடக்குச்சு. இனிமேல் ட்ரெயினால மூவ் பண்ண முடியாது. நான் சொன்னபடி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் இன்னொரு வேலை செய்யணும். ஒரு மிகப்பெரிய வேலையை நான் உனக்கு கொடுக்கறேன். அந்த ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டு வா. அதுக்கான மட்டமான சக்தியை உனக்குள்ள நான் ஏத்துறேன். அந்த கருப்பசாமி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உனக்கு ட்ரெயின் பூஜை பண்ணி உன் சக்தியை இறக்குனாங்கல்ல, அதே ட்ரெயின் பூஜை பண்ணி நான் உன் சக்தியை ஏத்துறேன். நீ அந்த ட்ரெயின்ல இருந்து அகோரமா மாறுவ. இதெல்லாம் ட்ரெயினுக்குள்ள இருக்கிற இன்னொரு குட்டி கருப்பசாமி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நடக்க விடக்கூடாது. இந்த பூஜையை தடுத்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அந்த காட்டேரி போய் இன்னொரு ட்ரெயினை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தா. அந்த காட்டேரி இன்னொரு ட்ரெயினை மைண்ட் வாஷ் பண்ணி அங்க இருக்கிற ட்ரெயினை கூட்டிட்டு வந்தா. இப்போ உனக்கு அந்த நித்திய ஜீவ சக்தியை தர, நீ உருமாற்றம் அடைஞ்சு வேறொரு சக்தியா மாறி இங்க இருந்து போ. எனக்கு ஒரு சக்தி கிடைச்சிருச்சு. இன்னொரு சக்தி வேணும்னா நேற்று நிறைஞ்ச அம்மாவாசையில பிறந்த பொண்ணு வந்து என் ட்ரெயின் லைட்ல கைய வைக்கணும். பல்லரிக்கு போய் நிறைஞ்ச அம்மாவாசையில பிறந்த பொண்ணை கூட்டிட்டு வா. அந்த பல்லரிக்கு போய் நிறைஞ்ச அம்மாவாசையில பிறந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வந்துட்டா. அங்க இருந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே பொறுமையா மேல இருந்து தூக்கி கீழே வச்சாங்க. ஒரே நேரத்தில் இத்தனை குழந்தைங்க அடிபட்டு இருக்காங்களே. இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு மருந்து கூட இல்ல. இவங்களை யார் காப்பாத்துவா? இதெல்லாம் காப்பாத்துறது கடவுளால மட்டும்தான் முடியும். கடவுளே, சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாருங்க. ஏ பொண்ணே, இந்த ட்ரெயினோட லைட்ல நான் சொல்லும் போது போய் கைய வைக்கணும். சரியா? சரியா, நான் நீங்க சொல்றது செய்யறேன்னு விட்டுடுங்க ஐயா. அந்த பூசாரி சொன்ன மாதிரி ட்ரெயினோட பூஜை போகுது. அந்த பொண்ணு போய் மேல ஏறி போய் அந்த லைட்ல கைய வச்சிட்டா. இப்ப அந்த ட்ரெயின் அகோரம் அடைய போகுது. சூப்பர், அந்த அகோர சக்தியை கட்டிப்படுத்தியாச்சு. பல்லரைக்கு இனிமேல் உனக்கு வெற்றி தான். அந்த பச்சை கட்டேரி வேகமா ஓடி வந்தான். ஏ பூசாரி, என்ன ஏமாத்திட்டியோ? இந்த ட்ரெயின் இன்னும் அகோரமா மாறல. என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க. இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டா. ஏ பொண்ணே, யார் நீ? எதுக்காக இங்க வந்த? அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள இங்க பண்ணி ஆகணும். இப்ப பூஜையே முடிய போகுது. நம்மளை ஏமாத்திட்டாங்க. ட்ரெயின் அங்க இருந்து ஓடிருச்சு. ட்ரெயின் ஓடிருச்சு. வா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நடுல ஓடும் போது டம்முன்னு விழுந்துட்டாங்க. திரும்பி போன ட்ரெயின் வேகமா வந்து அவங்க மேல டம்முன்னு அடிச்சிருச்சு. எந்த ட்ரெயினை வச்சு ஊர் குழந்தைகளை அழிக்க நினைச்சீங்களோ அதே ட்ரெயினை வச்சு உங்களை அடிக்கிறடா அப்படின்னு சொல்லி கருப்புசாமி வேகமா அதே ட்ரெயின் எடுத்து டம்முன்னு அடிச்சிட்டாரு. இப்ப குட்டி கருப்புசாமி உள்ள இருந்து வந்தாரு. சூப்பர் பாப்பா, சூப்பர். நான் சொன்ன மாதிரி கேட்டால, அதனாலதான் இந்த ட்ரெயினோட இதை கட்டுப்படுத்த முடிஞ்சது. ரொம்ப நன்றி குட்டி கருப்புசாமி. உன்னோட திறமையை நான் பாராட்டுறேன். இத்தனை பேர்த்த ஒரு உயிரை காப்பாத்திருக்க. சரி வாங்க, இங்க இருக்கக்கூடிய ஆபத்து, நம்ம உடனே ஊருக்கு போகணும். மறுபுறம் பூஜை நடந்து அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.